திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக பச்சையாற்றின் அருகே உள்ள தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். பழனியில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்காலிக பாலமானது சேதமடைந்து பேருந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழையானது பெய்து வருகிறது. பழனியை அடுத்து உள்ள பெருமாள்புதூர், பெரியம்மாபட்டி, பச்சையாறு கிராமங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பச்சையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. பெருமாள்புதூர் கிராமத்திற்கு முன்பாக பச்சையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலமானது அமைக்கும்படி நடைபெற்று வருகிறது. ஆற்றின் குறுக்கே கிராம மக்கள் கடந்து செல்லும் வகையில் தற்காலிகமாக மண்ணை கொட்டி பாதை அமைத்து கொடுத்துள்ளனர். மழையின் காரணமாக பச்சையாற்றில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடியதில் தற்காலிக பாலமானது அடித்து செல்லப்பட்டுள்ளது. தற்போது தற்காலிக பாலம் சேதமடைந்துள்ளதால் பச்சையாற்றி கிராமத்திலிருந்து பெருமாள்புதூர் கிராமத்துக்கு வரை மக்கள் செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக பழனியில் அதிக மழையானது பெய்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் பழனியில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாது உள்ளதால் பள்ளி செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்வோர் என 8 கிலோமீட்டர் தூரம் வரை மாற்றுப்பாதையில் சென்று வருகின்றனர். உடனடியாக தற்காலிக பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டும், பாலம் அமைக்கும் விரைந்து முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.